அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்படி தமிழக முதல்வராக தவேக தலைவர் விஜய் தற்போது முதலமைச்சராக பதவியேற்று உள்ள நிலையில் எந்தெந்த திட்டங்களுக்கு கையெழுத்திடுவார் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தமிழக அரசு என்னென்ன சலுகைகள் என்னென்ன திட்டங்கள் வெளியிடுவார்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதலமைச்சராக விஜய் இன்று தற்போது முதல்வராக பதவியேற்று உள்ளார். தற்போது முதலமைச்சராக பதவியேற்று உள்ள நிலையில் தனது முதல் கோப்பில் எந்தெந்த திட்டத்திற்கு கையெழுத்திடுவார் என்பது குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. 2016 ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற போது 500 மதுக்கடைகள் மூடல், 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 5 திட்டங்களில் முதலில் கையெழுத்திட்டார். அதேபோல 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றதும் முதலில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், ரூபாய் 4000 கொரோனா நிதியுதவி, ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட 5 திட்டங்களில் கையெழுத்திட்டார். அந்த வரிசையில் தவேக தலைவர் விஜய் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களின் மத்தியில் அதிகம் காணப்படுகிறது. தவேகவின் இந்த மாபெரும் வெற்றிக்கு பெண்களின் வாக்குகள் முக்கிய காரணமாக இருந்ததால் அவர்களை கவரும் விதமான அறிவிப்பு தான் முதல் திட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டத்தில் விஜய் முதலில் கையெழுத்திடுவார் அல்லது திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கக்கூடிய திட்டத்தில் அவர் கையெழுத்திடுவார் என்று சொல்லப்படுகிறது. விஜயின் முதல் கையெழுத்து பெண்கள் மற்றும் ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கும் என்பதில் அவரது கட்சி நிர்வாகிகள் உறுதியாக உள்ளனர். பதவியேற்பு விழா முடிந்த கையோடு கோட்டைக்கு சென்று விஜய் போட போகும் அந்த முதல் கையெழுத்தை பார்க்க ஒட்டுமொத்த தமிழகம் ஆவலுடன் காத்திருக்கிறது. எனவே தற்போது வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் பெயர் உடனடியாக மாற்றப்பட்டு மதிப்புமிக்க மகளிர் திட்டத்தின் கீழ் இந்த மாதமே ரூபாய் 2500 வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே சமயம் தகுதியுள்ள பலருக்கும் இதுவரை பணம் வராத நிலையில் தற்போது தவேக அரசு வந்துள்ளதால் எனவே புதிய பயனாளிகள் சேர்க்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் புதிய ஆட்சியில் தகுதியற்றவர்களை நீக்கிவிட்டு உண்மையில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பு ஆகும். தற்போது தவேக தலைவர் விஜய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முதலாவதாக கையெழுத்திடுவார் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். நன்றி, வணக்கம்.